ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோட்டமும் தோப்பும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா தோப்பை பற்றி தாங்க. தோப்பு அப்படின்னா ரெகுலராக நாட்டு ரகத்தை பற்றியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி புதுசாக குட்டை நட்டைங்க. இது டிஜே ரகங்க. இது நம்ம தோப்பு இல்லை, இது தாத்தன் தோப்புங்க. தாத்தன் அப்படின்னா என் மாமியாரோட அப்பாங்க. வாங்க தோப்புக்குள்ளே போகலாம். இந்த மரத்தோட வயசு என்ன அப்படின்னா 2009 வச்சதுங்க. 2009 டு 24 15 வயசு ஆச்சுங்க இந்த மரத்துக்கு. மரம் மட்டைகள் அதிகம் தொங்கி இருக்கிற மரத்தில் கள்ளிப்பூச்சி அதிகமாக இருக்குது. மட்டை தொங்காத மரத்தில் கள்ளிப்பூச்சி கம்மியாக இருக்குங்க. குட்டை நட்டைனாவே கள்ளிப்பூச்சி தாக்குதல் அதிகமாக தான் இருக்குது. நாட்டு ரகங்களில் கம்மி. வாங்க அப்படியே பார்க்கலாம். மரம் பாருங்களேன் எவ்வளோ ஹைட் போயிருக்கு அப்படின்னு. ஃபுல்லுமே வாய்க்கால் வழி பாசனங்க, சொட்டு நீருங்கிறதே இல்லை. எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். தாத்தன் மட்டையை குடிச்சு வச்சுருக்காங்க. இவங்க அரைக்கிறதும் இல்லை, விலைக்கு கொடுக்கறதும் இல்லை, சோகை எடுக்கிறதுக்கும் விடுறதில்லை. ஏன் அப்படின்னா அடுத்த ஆளுங்க தோப்புக்குள்ளே போலங்கன்னா காய்க கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூஸ்க்காக யாரையும் தோப்புக்குள்ளையும் விடுறதில்ல. இது என்ன ஆகுது அப்படின்னா தண்ணி விடுறதுனால அப்படியே இத்துக்குதுங்க, அப்படியே அமர்ந்துக்குது. கண்டிப்பாக இதுலையெல்லாம் பூச்சிகள்லாம் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகங்க. இங்கே பாருங்களேன், உயிர்வேலி ஃபுல்லுமே பனை. உயிர்வேலி பனையாக போட்டிருக்காங்க. இது அளவுக்கு தான் தாத்தன் தோட்டம். அந்த சைடு வேறவங்க தோட்டங்க. உயிர்வேலிக்காக பனை. மட்டை பாருங்களேன், ஒரு மட்டை விழுந்தால் அதை எடுத்து போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. வாய்க்காலெல்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். களக்குழி அடிக்கலைங்க, செதுக்கி இருக்காங்க. மட்டை எடுத்து போடுறதும் கூட ஒரு அரேஞ்ச்மெண்ட் பாருங்களேன். கழுந்து இந்த பக்கம் சோகை. கிட்டத்தட்ட இந்த தோப்பு பெருசான அப்படி பிடிச்சி இந்த மட்டைகளை எதுவுமே பண்ணல போலைங்க. அப்படியே இத்துக்குது, அப்படியே அமர்ந்துக்குது. வரப்புல்கள்லையும் குமிச்சிருக்காங்கங்க. காய்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலைங்க. பாருங்களேன், கொலைக்கு 1 2 3 4 5 6 காய் தாங்க தெரியுது இந்த மரத்தில். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த மரத்தில் வேணால் அதிகமாக தெரியுது. 1 2 3 4 5 6 7 8 14 காய் இருக்குதுங்க. கள்ளிப்பூச்சி பாருங்களேன், மரம் ஃபுல்லும் பிளாக்காக இருக்குது. சொட்டு நீருங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. ஃபுல்லும் வாய்க்கால் வழி பாசனம். பக்கத்தாலேயே ஆறு இருக்கிறதுனால தண்ணிக்கு இங்கே இடைஞ்சல் இல்லைங்க. தாத்தா எப்போவுமே வாய்க்காலில் தான் வாய்ப்பாங்க. எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். வாய்க்கால் எவ்வளோ அகலமாக போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். நாம் ரவுண்டு கட்டுற அளவுக்கு வாய்க்கால் இருக்குங்க. நம்ம இவ்வளோ பெருசு தான் ரவுண்டே கட்டுவோம், அந்த அளவுக்கு வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்காலை எவ்வளோ நீட்டாக எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மட்டைகளை அரைச்சோ அல்லது எடுத்தோ அக்கட்டால் போட்டாங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று பண்ணியிருக்காங்கங்க பாருங்களேன். இந்த வாய்க்காலில் இருந்து ஒரே வாய்க்கால் இந்த சுற்றியும் இந்த 3 வயலாக பிரிச்சுருக்காங்க. இந்த இதுக்கு ஒரே வாய்க்கால். இந்த லாஸ்ட்டில் வாய்க்காலுங்க. இது வாய்க்கால் மடை. அந்த லாஸ்ட்டில் தண்ணி விழுகுது பாருங்க.
ஒன்றுக்கும் இந்த வாய்க்காலிருந்து போகிறக்கு பைப்புங்க. அந்த பைப்பு பாஞ்சதுன்னா பாருங்களேன், ஒரு துணியில் வந்து உள்ளே வந்து தேங்காய் குருமையை வச்சு கட்டியிருக்காங்க. அதை அப்படியே அடைச்சிக்கிறதுங்க. எல்லா மடையிலையும் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கங்க. இங்கே பாருங்களேன், இந்த வாய்க்கால் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்களேன், இந்த முறை ஏன்னா ரொம்ப சிறுசாக இருக்குங்க. இதுதான் வந்து டிஜே ஃபார்ம். இது வந்து அமராவதி ஆறுங்க. இந்த ஆறு இருக்கிறதுனால தான் எங்கள் ஏரியாவே வந்து செழிப்பாக இருக்குதுங்க. இப்போ வந்து 200 கண்ணாடி வந்து நீக்கி விட்டுருக்காங்க குடிநீருக்காக. முதல்ல ஆற்றுல தண்ணி இருந்ததுனால வந்து எங்கள் சைடு வந்து தண்ணி இன்னும் வற்றவே இல்லைங்க. அந்த தண்ணியும் அப்படியே வந்து லைட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த நேரெல்லாம் குழியாக இருக்கிறதுனால தண்ணிகள் எப்போவுமே இருக்குங்க. இது ஃபுல்லும் கெராயாக இருக்குது. மாடு ஆடுகள் மேய்ஞ்சிக்கலாம். அப்படியே ஆற்றுலேருந்து மேலே வார வழியை காமிக்கிறேன் வாங்க. இந்த நேரம் சீனி புளியங்காய் இருந்ததுங்க. சரி பொரிக்கலாமா அப்படின்னு பொரிச்சோம். டேஸ்ட்டு தெவர்ப்பு காயாக போச்சுங்க, நல்லா இல்லை. ரொம்ப பழுத்து இருந்தது, யாருமே பொரிக்கல. அப்படி இப்படி இருக்குது அப்படின்னு கூட யோசிக்காமல் பொரிச்சோங்க. பொரிச்சு பார்த்தா பயங்கர தெவர்ப்பு காய், வாயிலேயே வைக்க முடியல. நிற்காதா சோளை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. நம்ம வீட்டுக்கு பக்கம் இருக்கிற காயை விட இது ரொம்ப பெருசாக இருந்தது. பார்த்தாலே ஆசையாக இருந்ததுங்க. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இல்லை. எடுத்து சாப்பிட்றான் ஒன்று எடுத்து சாப்பிட்பாரு. என் மச்சாண்டார் பொண்ணு கூட வந்திருந்தாளுங்க. இவ சின்னவ, அவளுக்கு கொடுத்தேன். சித்தி இது வாயிலேயே வைக்க முடியல சித்தி அப்படின்ட்டா. படித்தாங்க ஆறுங்க கசக்கு தைக்க நல்லா இல்லையக்கு கீழே ஓட்டலாம் வாங்க. அப்படியே ஆற்றுலேருந்து மேலே போய் நாட்டு தென்னை மரத்தை பார்க்கலாங்க. இந்த தென்னை மரம் பார்த்தீங்க அப்படின்னா 1995 வச்சதாமாங்க. அப்படின்னா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வயசு ஆயிடுச்சுங்க. தாத்தா வந்து இதுக்குமே வந்து வாய்க்கால் வழி பாசனம் தான் வந்து பாய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் வந்து சொட்டு நீர் போட்டிருக்காங்கங்க. பயங்கர நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கங்க. இப்போ சொட்டில் பாயறதுனால சுற்றியும் விசப்பூடாக போச்சுங்க. இது ஆறொட்டியே தாத்தனோட தோட்டங்க. அதனால வந்து தண்ணிக்கு எப்பவுமே பஞ்சம் இருக்காது. தாத்தா வந்து எப்பவுமே ஏகமாக விடுவாங்க. இப்போ வந்து தாத்தனால் முடியறதில்ல அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. இது இந்த கிணத்துல இருந்து தான் வந்து எல்லா தோப்புமே பாயுதுங்க. தண்ணி பாருங்களேன், ஆற்றுல இங்கிருந்து பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு. தாத்தனோட நாட்டு மரத்தையும் டிஜேவையும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா, இது வந்து டிஜேங்க. வாய்க்கால் வழி பாசனம் அப்படிங்கிறதுனால இது வந்து பயங்கர க்ரீனிஸாக நல்லா இருக்குது. அது வந்து சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு மார்க் இருக்குங்க. காய்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஜேவில் ரொம்ப அதிகமாகவெல்லாம் தெரியலைங்க. நல்லா இருக்கிற மரத்தில் வந்து அதிகபட்சம் 15 காய் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. கம்மியான காயின்னு பார்த்தீங்கன்னா 4-5 இருக்குங்க. இவ்வளோ ஹைட் போன மரத்துலேயே நம்ம நாட்டு மரத்தில் இவ்வளோ ஹைட் போன மரத்தில் 4-5 காயெல்லாம் குலைக்கி இருக்கிற மாதிரி தெரியல. குறைஞ்சது 10 காயாவது இருக்குது. நாட்டு ரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இப்போ காய் பிடிக்கிறதுக்கு லேட் ஆகுது. இது முதல்ல வந்து நல்லா காய் பிடிக்குது. இதோட கல்லுப்பூச்சி தான் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுதுங்க. ரெண்டையுமே வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். எது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. கிளம்பலாங்க. பாய்.